என்ஐஆர்எஃப் அதுக்கும் இந்த எஸ்ஐஆர்எஃப் அதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து ரைட் ஃப்ரம் த அகாடமிக் இயர் 2016 பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 இயர்ஸாக டேட்டா இருக்குது. ஸோ இதில் சில ஃப்ளாஸ் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ லைக் குஜராத்தாக இருக்கட்டும், அவங்க 2019 அவங்க ஸ்டேட்டுக்குன்னு பிரத்யேகமாக கொடுத்தாங்க. நம்ம அண்டை மாநிலம் கேரளாவில் 2024 இது பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த என்ஐஆர்எஃப்க்கும் எஸ்ஐஆர்எஃப்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் மெயினான விஷயம் எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு நாட்டிலே இந்த 2 மாநிலங்களில் தான் அவங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது எஸ்ஐஆர்எஃப். எக்ஸாக்ட்லி அந்த ரேங்கிங் வந்து இவங்க 2 பேரும் மட்டும்தான் கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்பார்ட் ஃப்ரம் என்ஐஆர்எஃப். ஸோ தமிழ்நாடு இதில் இந்த எஸ்ஐஆர்எஃப்பில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுக்குன்னு நீங்கள் என்ஐஆர்எஃப்பில் எந்த வித உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜே கிடையாது. வேற தமிழ்நாட்டில் அமைச்ச அந்த என்ஐஆர்எஃப் அந்த டிராஃப்ட் படி ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த காலேஜுக்கு 30% வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை வச்சு ஒரு 10% கொடுக்கலாம். சோஷியல் ஜஸ்டிஸ் லைக் அங்கே எத்தனை வந்து பெண் மாணவிகள் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 3ஆம் பாலினத்தை சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதை வச்சு ஒரு 7.5% வெயிட்டேஜும், என்பி அண்ட் நாக் அக்ரிடேஷன் அவங்களுக்கு ஒரு 2.5% அக்ரிடேஷனும் இருக்கிறது. இது வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். நம்ம மாநிலத்துக்கு தனித்துவமான விஷயத்தை வச்சு தான் இந்த ஒரு ரேங்கிங் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்காக பிரத்யேகமாக கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜூன் மந்த் 16/6/2025 வந்து டான்ஸ்கி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அவங்க தான் வந்து இதை வந்து கையெடுத்து முன்னெடுத்து நம்ம வந்து எஸ்ஐஆர்எஃப்ங்கிற ஒரு இதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத டிராஃப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஸோ மெனி மீட்டிங்ஸ் ஹேப்பன்ட் இன் சேலம், திருச்சி, சென்னை. ஸோ இது மாதிரிலாம் நடந்துட்டு இதோட மெயின் மோட்டோ என்னென்னா 3 கேட்டகரிஸாக யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு ரேங்கிங், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தனி ரேங்கிங், அதுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 335 அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, வேரியஸ் கேட்டகரிஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து தனி ரேங்கிங். இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நம்ம யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கும். இப்போ யூனிவர்சிட்டிஸ் எடுக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கில் இது டாப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் போய் சர்ச் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஐடி, என்ஐடி, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக வரும். அதுக்கப்புறம் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டேட்டா வந்து லாஸ்ட் இயரோட டேட்டா 2025 பண்ணணும்னு வச்சுங்களேன். தனியார் கல்லூரிகளோட ஆட் எது ஷோதோ அதான் மேலே காமிக்கும், அதான் காட்டும். அப்போ அதுதான் வந்து டாப் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிக்குவாங்க. இப்போ என்ஐஆர்எஃப்ல பயங்கரமாக குளறுபடி குழப்பங்கள் இது ஒரு புறம் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதுல இதை சொல்லிடலாம். இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டென்டல் காலேஜஸோட ரேங்கிங் லிஸ்ட் இருந்துச்சு. 15வது ரேங்க்லையும் 18th ரேங்க், 18th and 15th ரேங்க்கும் ரெண்டுமே சேம் இன்ஸ்டிடியூஷன், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி டென்டல் காலேஜ். இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக போய் பார்த்தீங்கன்னா 18th ரேங்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித்ட்ரான் அப்படின்னு போட்டிருக்கோம். இது நியூஸ்லலாம் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தே வித்ட்ரா திஸ் ரேங்கிங். இது நார்மல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷனோட ரேங்க்கை வந்து அது இதுக்கு எடுத்திருக்கு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு போய் பாருங்கள், அமிர்தா இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி இருக்கும் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி, அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. பட் அந்த இதோட இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது? கொச்சின்லையும் ஃபரிதாபாத்லையும் இருக்குது. ஓ, அப்போ கொச்சினில் இருக்கக்கூடிய காலேஜை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கிட்டே மாணவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ மெடிசன் இங்கே எங்கே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னே வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து ஒரு கல்லூரி வந்து எங்களோட டேட்டாஸ் இதுன்னு கொடுக்குறாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க? வெரிஃபையே நடக்கலை. அதாவது வெரிஃபிகேஷன் தான் நடந்துச்சல்ல, ஆடிட்டிங் நடக்கலை. ஓகே, ஆடிட்டிங்கே நடக்கலை. இப்போ நாக்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஆடிட்டிங்னு ஒன்று நடக்குதுல்ல, அது மாதிரி ஒரு ஆடிட்டிங் அங்கே நடக்கல இல்லை. அப்போ ஆடிட்டே பண்ணாமல் ஒரு கல்லூரி கொடுக்கக்கூடிய டேட்டா அவங்க பார்த்துட்டு ரேங்கிங் கொடுத்துட்றாங்க. எஸ், இப்போ இதுலேருந்து தான் மாறணும்னு தான் போன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை எக்ஸாக்ட்லி. ஸோ இதை வந்து என்ன சொன்னோன்னா ஆடிட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வி ஆர் கோயிங் டு பப்ளிஷ் த ரேங்க். அதை வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி 2025 ஜூனில் வந்து போடுறாங்க. பல இடங்களில் அவங்க மீட்டிங்ஸ்லாம் நடத்துகிறாங்க. இப்போ அதோடைய ரிப்போர்ட்ஸ் எப்போ வர வேண்டியது? இது ஆக்சுவலி 2026 வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சொன்னதே அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வர 2026 வந்துருச்சு. தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சு.
ஸோ இன்னொரு ஒரு 15-20 டேஸ் தான் ஹார்ட்லி இருக்குது கவுன்சிலிங்க்குமே. ஸோ இந்த டேட்டா இப்போ வந்துச்சுன்னா இட் வில் பி அ கிரேட் ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெயினாக இது யாருக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு அடித்தட்டு மாணவன், ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது. ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க, ரைட்? இஃப் த டேட்டா இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் ரியலி ஆத்தென்டிக் ரிப்போர்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மெயினாக நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்கிட்ட கால் பண்ணுறவங்க எல்லாமே நம்புறது எதை நம்புறாங்கன்னா யூடியூபை நம்புறாங்க அதிகமாக. ஒன்று நெட்டில் போய் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு இல்லை டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டால் அது வந்து யார் வந்து ப்ரொமோஷனுக்கு பே பண்ணியிருக்காங்களோ, பெய்டு ப்ரொமோஷன் இருக்கோ அதுதான் மேலே காமிக்கும் ஆப்வியஸாக. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இது தெரியறதில்ல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் இது இருக்குது. நிறைய சில பர்டிகுலரான காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி கரியர் கவுன்சிலர்ஸை வந்து பணம் கொடுத்து காலேஜை ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் அந்த காலேஜோட கட் ஆஃப்லாம் பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சில காலேஜஸும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில காலேஜஸும் பர்டிகுலராக ஒரு 5 வருஷத்தில் அந்த கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கும் பயங்கரமாக. கேட்டால் அந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு, அந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு யூடியூப்பில் பேசி டாப் ரேங்கிங் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி. இதனால அந்த காலேஜுக்கு என்ன பயன் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால அந்த காலேஜ் வந்து அதிகமான பணம் வச்சு அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ என்ஐஆர்எஃப் எல்லா காலேஜஸும் இருக்காது, ஒரு சில காலேஜஸ் தான் இருக்கும். எஸ்ஐஆர்எஃப்னா மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஓகே. ஸோ அப்போனா மாணவர்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகளில் எது ஓரளவு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.